சொல்லுங்க 2026 யாருன்னு ஆச்சு? யார் ஆட்சிக்கு வருவாங்கன்றதை விட மூடி கிடக்கிற 3 மில்லு பஞ்சாலை தொழிலாளர் எல்லாமே வந்து வேலை இல்லாத எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. சரிங்களா? இதில் வந்து அதிமுக வந்து மாநிலத்தை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து அன்பழகன் அண்ணன் எம்எல்ஏவாக இருந்தார். கடந்த 5 ஆண்டு காலமாக தவறி இன்னொருத்தர் வந்து உக்காந்துட்டார். இதனால் வந்து மில்லு, பால்வாடி, அங்கன்வாடி ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள் இவர்கள் எல்லாரையுமே வந்து நிமித்தமாக சம்பளம் இல்லாத கஷ்டப்படுத்தி அண்ணன் தான் வாங்கி எல்லாரையுமே கொடுத்தாரு. தெரியுதுங்களா? இப்போ வந்து கூட்டணியில் பார்த்தீங்கன்னா என்ஆர் அவர்கள் இருக்கிறாரு. இந்த என்ஆர் அவர்கள் இருந்தாலும் மூடி கிடக்கிற 3 மில்லுங்க பஞ்சாலை, ஏஎஃப்டி, பாரதி, சுதேசி, இந்த மில்லெல்லாம் திறக்காதே அங்கே வேலை செய்கிற தொழிலாளி ஒவ்வொருத்தவங்களையும் பணி இடை நீக்கம் செய்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ரெஸ்டோபார், சாராயாலை, தொழிற்சாலை எல்லாத்தையும் திறக்கிறாங்க. ஆனால் மூடி கிடக்கிற 3 மில்லையும் திறக்கலை. இப்போ யார் வரணும் கேட்டால் அன்பழகன்னா வரணும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.